மேடம் மேடம், நீங்க சந்தேகப்பட்டது சரியா போச்சு. மாறனும் வீராவும் ராகவனை பார்த்து பேசியிருக்காங்க. என்ன பேசினாங்க? ரோஸ்மெரி பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் ரோஸ்மெரி கிட்ட போய் பேசியிருக்காங்க. ரோஸ் சரி, நீ உடனே போய் ரோஸ்மெரி கிட்ட நான் சொல்ற விஷயத்த சொல்லு. சரிங்க மேடம். நீ ஒன்னு பண்ணு, அங்க போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. நான் ரோஸ்மெரி கிட்ட பேசிக்கிறேன். சரிங்க மேடம். வர மேடம். போ போ. விஜி மேடம் உங்களுக்கு நடந்ததை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அந்த ராகவனை சும்மா விடக்கூடாது, எப்படியாவது அவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி தரணும்னு சொன்னாங்க. இல்ல, என்னால அங்கெல்லாம் வர முடியாது. நான் அந்த ராகவனோட முகத்தையே பார்க்க விரும்பல. இல்ல மேடம், நீங்க கண்டிப்பா வரணும். அதான் கேஸ் நடக்குதுல்ல, எப்படியும் அந்த ராகவனுக்கு தண்டனை கிடைச்சிடும். எனக்கு அது போதும். ஐயோ, என்ன இது? இவ வரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறாளே. விஜி மேடம் இவளை எப்படியாவது கோர்ட்டுக்கு வர வைக்கணும்னு சொன்னாங்களே. பேசாம இவளை கட்டி தூக்கிட்டு போயிருவோமா? சார், என்ன பாக்குறீங்க? அதான் நான் வரலன்னு சொல்லிட்டேன்ல, கிளம்புங்க. இல்ல மேடம், அந்த பாண்டியன் இருந்திருந்தா நீங்க அவர் கூட எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்திருப்பீங்க. பாண்டியனை கொன்னு உங்க வாழ்க்கையை அழிச்சிட்டான் அந்த ராகவன். இப்ப நீங்க வந்து சாட்சி சொல்லலனா ராகவனோட தம்பி மாறன் எப்படியாவது ராகவனை வெளியே கொண்டு வந்துருவான். அவங்க கிட்ட பணம் இருக்கு மேடம். பாண்டியனை கொன்ன அதே ராகவன் குடும்பம் தான் விஜய் மேடத்தோட அப்பாவையும் கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு எந்த தண்டனையும் கிடைக்கல. அதான் மேடம், மேடம் இந்த கேஸ்ல இருந்து ராகவன் தப்பிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. மேடம் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. ஒரு நிமிஷம். சொல்லு. மேடம், ரோஸ்மெரி மேடம் கிட்ட நீங்க சொன்னதை சொல்லிட்டேன். போன் அவங்க கிட்ட கொடுக்கறேன், நீங்களே பேசுங்க. குடு குடு. மேடம் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க. ரோஸ்மேரி, இங்க பாருங்க. பணத்தை வச்சு ராகவனை எப்படியாவது காப்பாத்திக்கலான்னு அந்த குடும்பம் நினைக்குது. அதுக்காக பொய் சாட்சியெல்லாம் ரெடி பண்ணி கேஸ உடைச்சிருவாங்க. பாண்டியன் மேல உங்களுக்கு உண்மையாவே லவ் இருந்துச்சுன்னா நீங்க கோர்ட்டுக்கு வரணும். என்ன மாதிரி, உங்களை மாதிரி இனிமே யாரும் அந்த ராகவனால பாதிக்கப்படக்கூடாது. அதுக்காக தான் நான் இவ்ளோ சொல்றேன். தயவு செஞ்சு கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்லுங்க. உண்மையா நடந்ததை மட்டும் சொல்லுங்க. இன்னைக்கு நான் என் அப்பாவை இழந்து நிக்க அந்த குடும்பம் காரணம்னா நீங்க பாண்டியனை இழந்து நிக்கிறதுக்கும் அந்த ராகவன் தான் காரணம். இதை விட்டுறாதீங்க. எஸ், ப்ரொசீட். ஐயா, நான் உங்ககிட்ட ஒரு எவிடன்ஸ் காட்டணும். இந்தாங்க சார், இது ஐயா கிட்ட கொடுங்க. சரி. இது என்ன வீடியோ? ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு காலையில ராகவன் ஓட்டிட்டு போன காரை ராகவன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே யாரோ காரோட பிரேக் ஒயரை கட் பண்ணியிருக்காங்க.
அதுல 2 பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஒருத்தர் கார் பிரேக் ஒயரை கட் பண்ண மெக்கானிக்கு, இன்னொருத்தவங்க அதை கட் பண்ண சொன்ன ஒரு பொண்ணு. மீரா, ஆமா வள்ளிமா. இந்த பொண்ணு யாரு? யாருன்னு தெரியலங்க ஐயா. வேற ஏதாவது ஃபுட்டேஜ் இருக்கா? இல்லைங்க ஐயா, ராகவன் நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்கு எங்களுக்கு இந்த ஒரு ஆதாரம் தான் கிடைச்சது. கார் பிரேக் ஒயரை கட் பண்ணாம இருந்திருந்தா அன்னைக்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்காது. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அன்னைக்கு இவரு ட்ரங்க் அண்ட் டிரைவ், ஃபுல்லா குடிச்சிட்டு வண்டி ஓட்டி இருக்கிறாரு. நோ யுவர் ஆனர், அன்னைக்கு குடிக்கல. இல்ல யுவர் ஆனர், குடிச்சிருக்கிறாரு. இது வேற ஏதோ ஒரு நாள்ல வேற எங்கேயோ எடுத்த வீடியோ. சொல்ல போனா இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் குற்றவாளி தப்பிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதா கூட இருக்கலாம். இது இந்த கேஸுக்கு சம்பந்தப்பட்டதா ஆதாரமா நீங்க எடுத்துக்க கூடாது. நோ யுவர் ஆனர், அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருக்கிற தேதியை பாருங்க. ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு தான் அந்த வீடியோ பதிவாயிருக்கு. ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பிரேக் ஒயரை கட் பண்ணி விட்டுருக்காங்க. அதுக்கான ஆதாரமும் அந்த ஃபைல்ல இருக்கு யுவர் ஆனர்.